ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. नया साल की जो पहला रविवार में परमेश्वर हम सबों को इकट्ठा किया. இந்த புதிய ஆண்டிலே முதல் வாரத்திலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி வைத்திருக்கிறார். परमेश्वर के दया और अनुग्रह हमारे ऊपर रहने के चलते आज हम यहाँ पर इकट्ठे हैं. ஆண்டவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மேல் இருக்கிறதுனாலே நாம் இந்த இடத்திலே ஒன்றாக கூடி இருக்கிறோம். लगातार हम उपवास प्रार्थना में और नया साल की जो आराधना में और परमेश्वर के वचनों को हम सुने. நாம் தொடர்ந்து உபவாச ஜெபத்திலும் கூட புதிய வருட ஆராதனையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். परमेश्वर हमारे लिए एक बहुत अच्छा एक वायदा के रूप में भजन संगीत 46 को हमारे लिए दिया. ஆண்டவர் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை ஒரு நல்ல வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். उस वायदा के अनुसार आने वाले दिनों में परमेश्वर का सुरक्षा हमारे दल के ऊपर, हमारे कैंपस के ऊपर, हमारा परिवार, हमारा हर एक व्यक्ति के ऊपर पाए जाने वाला है. அந்த வாக்குத்தத்தத்தின் வழியாக ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், ஊழியத்திலும், குழுவிலும், நம்முடைய வளாகத்திலும் எப்போதும் இருக்கிறதா இருக்கிறது. लगातार उस सुरक्षा को हम अनुभव करने के लिए अपने आप को हम तैयार रखें. அப்படிப்பட்ட பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. जैसा हम हर एक सेक्टर में हम प्रार्थना करते हैं, எப்படியாக ஒவ்வொரு செக்டாரிலும் நாம் ஜெபம் செய்கிறது போல परमेश्वर का सही सुरक्षा हमारे बीच में रहेगा, ஆண்டவருடைய சரியான பாதுகாப்பு நம்ம மேல் இருக்கும் பொழுது तभी हम एक सही और शांति को हम अनुभव कर सकते हैं. அப்போதுதான் ஒரு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். जितना सुरक्षा के साथ शांति के साथ रहेंगे उतना ही हम यीशु के बारे में हम दूसरों को हमारे वचन के द्वारा, हमारा जीवन के द्वारा हम प्रकट कर सकते हैं. எவ்வளவாக சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் நாம் இருக்கிறோமோ அவ்வளவுதான் நாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வசனத்தின் மூலமாக மற்ற காரியங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். जब तक परमेश्वर का प्रोटेक्शन या परमेश्वर का सुरक्षा या परमेश्वर का शांति हमारे बीच में नहीं रहेगा, எதுவரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய சமாதானமும் நமக்கு இல்லாமல் இருக்கிறதோ हम दूसरों को हम इस मसीह को हम लेके नहीं जा सकते हैं. நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியாது. एक नाम के लिए हम अपने आप को क्रिश्चियन कह सकते हैं या मिशनरी कह सकते हैं या कुछ भी कह सकते हैं. நாம் பெயரளவு கிறிஸ்தவர்களாய் அல்லது பெயரளவு மிஷனரிகளாய் மாத்திரமே இருக்க முடியும். लेकिन जैसा प्रभु ने बताया, तुम जगत की ज्योति हो या ये धरती के लिए नमक हो, वो काम हमारे द्वारा नहीं होगा. ஆனால் எப்படியாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரோ, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னாரோ அந்த காரியம் நிறைவேறாது. इसलिए आज मैं वो 46वां भजन संगीता से कुछ बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा. எனவே இன்றைக்கு 46ஆம் சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு வைப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். यहाँ मैं सबसे पहले वो पहला वचन के ऊपर आपका ध्यान को आकर्षित कराने के लिए कोशिश करूंगा. இங்கே முதலாவது வசனத்திற்கு நேராக உங்களுடைய கவனத்தை ஈர்க்க நான் விரும்புகிறேன். हम पढ़ेंगे भजन संगीता उसका 46. நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் அதனுடைய முதலாவது வசனம். परमेश्वर हमारा शरण स्थान और बल है, संकट में अति सहज से मिलने वाला सहायक. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். यहाँ सबसे पहले हम एक बात को देख सकते हैं, परमेश्वर हमारे लिए शरण स्थान और बल है. இங்கே முதலாவது நாம் ஒரு காரியத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமுமாய் இருக்கிறார், அவர் பலனுமாய் இருக்கிறார். लेकिन हिंदी अनुवाद का एक जो है पद मुझे ज्यादा आकर्षित किया. ஆனால் ஹிந்தி மொழிபெயர்ப்பின் ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஈர்த்தது. पहला वचन में ये लिखा है, முதலாவது வசனத்துல இது எழுதப்பட்டிருக்கிறது. अंतिम भाग में அதனுடைய கடைசி பகுதியிலே वो ऐसा है, संकट में अति सहज से मिलने वाला सहायक है. இங்கே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது? ஆபத்து காலத்தில் மிகவும் எளிமையாக நம்மை சந்திக்கிற தேவன். वो हम आसानी से मदद को हम पा सकते हैं. அது நாம் எளிமையாக, மிகவும் எளிமையாக உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். आसानी से हमको मदद करने वाला एक मददगार. மிகவும் எளிமையான முறையிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளர். कब होगा? அது எப்போது நடக்கும்? संकट के बीच में. அதுவும்
ஆபத்து காலத்திலே वो जब संकट में पड़ जाते हैं, எப்பொழுது நாம் ஆபத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோமோ तभी घबराहट और उतावली से करने के बातें, छटपटाने के बातें सब आएगा। அல்லது அப்பொழுது நமக்கு ஒரு கலக்கம் அல்லது பதறி போய் ஏதாவது காரியத்தை செய்கிற ஒரு காரியம் நமக்குள்ளாக வந்துவிடும். संकट में ही हम गलती से शब्दों को दे देते हैं। ஆபத்து நேரங்களில் தான் நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம். संकट के बीच में से ही हम कभी-कभी गलती से मैसेज भेज देते हैं। நாம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தவறுதலாக மெசேஜ்களை அனுப்பி விடுகிறோம். ऐसा संकट में भी कभी-कभी हम जो नहीं करना चाहिए उसको कर बैठते हैं। நாம் எந்த காரியங்களை செய்யக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில செய்து விடுகிறோம். लेकिन आज हमारे लिए ऐसा एक परमेश्वर है, ஆனால் இன்றைக்கு நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு. वो संकट के बीच में और एकदम आसानी से जो एक मदद के रूप में हमारे बीच में है। அவர் ஆபத்து நாட்களிலே மிகவும் எளிமையான முறையிலே அவர் நமக்கு உதவி செய்கிறதற்கு வருகிற தேவன். ये कब हो सकता है? அது எப்போது நடக்கும்? जब हम परमेश्वर को शरण स्थान और बल के रूप में अपने पास रखेंगे। நாம் எப்பொழுது ஆண்டவரை நம்முடைய அடைக்கலமும் நம்முடைய பலனுமாக வைக்கிறோமோ அப்போதுதான். अगर आप दूसरा इतिहास उसका 20वां अध्याय को खोलेंगे, நீங்கள் 2 நாளாகவும் அதனுடைய 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் वहाँ एक राजा को, हम यहूदा का राजा को देख सकते हैं। அங்கே ஒரு யூதாவினுடைய ராஜாவை நாம் பார்க்க முடியும். यहोशापात करके एक राजा बहुत बड़ा संकट में था। யோசபாத் என்கிற ராஜா மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருந்தார். अनगिनत से जो विरोधियों का सेना उनका पूरा घेर लिया। அங்கே அவருக்கு விரோதமாக ஏராளமான சேனைகள் விரோதமாக எழும்பி வந்தன. वो अपने ताकत से कुछ कर नहीं पा रहा। அவர் தன்னுடைய பலனினால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. मैं उनका जो परिस्थिति को एक वचन के द्वारा दिखाने के लिए कोशिश करूंगा। நான் அவருடைய சூழ்நிலையை முதலாவது வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறேன். 12वां वचन को थोड़ा सा हम देखेंगे। 12வது वசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம். 12 वचन में क्या लिखा है? 12வது वசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? हे हमारे परमेश्वर, हे हमारे परमेश्वर, क्या तू उनका न्याय नहीं करेगा? हाँ, यह जो बड़ी भीड़ है हम्म, हम पर चढ़ाई कर रही है, उसके सामने हमारा तो बस नहीं चलता और हमें कुछ सूझता नहीं हाँ, कि क्या करनी चाहिए। क्या करना चाहिए? परंतु यहाँ देखिएगा, இங்கே பாருங்கள், यहाँ ये इस राजा का हालत क्या है? இந்த ராஜாவினுடைய நிலைமை என்ன? ऐसा संकट में पड़ा है அப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனார். और उन लोगों को सामना करने के लिए ताकत नहीं है। அவர்களை எதிர்கொள்வதற்கு பலன் இல்லை. इसका मतलब அதனுடைய அர்த்தம் अपने ताकत से बढ़कर, தன்னுடைய பலத்தை காட்டிலும் அதிகம், अपने अनुभव से बढ़कर, தன்னுடைய அனுபவத்தை காட்டிலும் அதிகம். और साथ ही साथ ये भी वहां पर लिखा है, और एक तो हमारे पास ताकत नहीं है, இன்னொன்னும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்று இவர்களுக்கு பலன் இல்லை, दूसरा अभी क्या करना का समझ में नहीं आ रहा। இரண்டாவது என்ன செய்வது என்பதும் புரியவில்லை. ऐसा संकट में ये यहोशापात राजा पाया गया। அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக இந்த யோசபாத் ராஜா கடந்து போகிறார். लेकिन इस अध्याय में अगर आप देखिएगा, ஆனால் இந்த அதிகாரத்தை நீங்கள் ஒருவேளை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் परमेश्वर को वो कितना सहारा लिया हम देख सकते हैं। ஆண்டவரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட உதவிகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நான் பார்க்க முடியும். परमेश्वर को वो किस प्रकार एक शरण स्थान के रूप में ले लिया उसको हम देख सकते हैं। ஆண்டவரை எப்படியாக ஒரு அடைக்கலமாக அவர் வைத்திருந்தார் என்பதை நான் பார்க்க முடியும். वो शुरू से लेकर आप एक वचन को अगर आप देखेंगे, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு வசனங்களாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जैसा दूसरा वचन में ये समाचार उनके कान तक आ गया, எப்படியாக இரண்டாவது வசனத்திலே இந்த செய்தி அவருடைய செவிகளிலே அறிவிக்கப்பட்டதோ, तीसरा वचन में देखिएगा तुरंत वो परमेश्वर को खोज रहा है। மூன்றாவது வசனத்தை பாருங்கள், உடனே அவர் ஆண்டவரை தேடுகிறார். 4 वचन में भी लिखा है, 4வது वசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, 5वां वचन में भी लिखा है, 5வது वசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, 10वां वचन को देखिएगा वहां भी है, 10வது वசனத்திலே பாருங்கள் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, और 12वां वचन में देख सकते हैं, 12வது वசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 13वां वचन में भी उन बातों को देख सकते हैं, 13வது वசனத்தும் இந்த காரியங்களை பார்க்க முடியும், और 18 और 19वां इन सारे
सारे वचनों में हम देख सकते हैं 18 19 இந்த எல்லா வசனங்களிலும் இவைகளை நான் பார்க்க முடியும். उनका कहना है मेरा शरण स्थान परमेश्वर है. அவர் இதை சொல்லுகிறார், என்னுடைய அடைக்கலம் ஆண்டவர். कभी वो अपने मंत्रियों को बुला के और कमेटी मीटिंग नहीं चलाया. அவர் ஒருபோதும் தன்னுடைய மந்திரிமார்களை அழைத்து கமிட்டி மீட்டிங் நடத்தவில்லை. जरूर वो चलाता होगा, அவர் ஒருவேளை நடத்தி இருக்கலாம். लेकिन ये ऐसा संकट के समय में जब इनके अंदर ताकत नहीं है, क्या करना का मालूम नहीं है, वो ऐसे अनुभवी लोगों को बुलाया नहीं. ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே தன்னிடத்திலே பலன் இல்லாத போதும் என்ன செய்வதென்று அறியாத சூழ்நிலையிலும் அவர் மந்திரிகளை அழைக்கவில்லை. वो तुरंत परमेश्वर को ही अपना सहारा या शरण स्थान के रूप में ले लिया. அவர் ஆண்டவரை தன்னுடைய அடைக்கலமாக அவர் தெரிந்து கொண்டார். वो हर बातों में परमेश्वर को रखा. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை முன்வைத்தார். इसलिए यहाँ हम देख सकते हैं ये 21वां वचन में, எனவே தான் இங்க 21வது அதிகாரத்திலே நான் பார்க்க முடியும். 21वां वचन में 21வது வசனத்திலே वहां लिखा है वो सबसे आगे परमेश्वर का स्तुति करने वालों को वहां पर खड़ा किया. இங்கே பார்க்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் முன்பாக ஆண்டவரை துதிக்கிறவர்களை அங்கே முன்பதாக வைத்தார். इसका नतीजा क्या हुआ? அதனுடைய விளைவு என்னவா இருந்தது? जब वो परमेश्वर को अपना शरण स्थान के रूप में ले लिया, அவர் எப்பொழுது ஆண்டவரை தன்னுடைய அடைக்கலமாக தெரிந்து கொண்டாரோ वहां पर बहुत बड़ा काम को परमेश्वर करके दिखाया. அங்கே ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்து காண்பித்தார். यहाँ पर देखिएगा और 22 और 23 24 तक हम पढ़ेंगे. 22 23 24 வசனங்களை வாசிக்கலாம். परमेश्वर आसानी से कैसा मदद किया. ஆண்டவர் மிகவும் எளிமையாக எப்படியாக உதவி செய்தார் என்று 22 23 24 को पढ़ेंगे. 20वां अध्याय का. जिस समय वे गाकर स्तुति करने लगे, उसी समय यहोवा ने अमोनियों, देखिए वहां लिखा है यहोवा ने. आगे बढ़िए. अमोनियों और मोबियों और साइर के पहाड़ी देश के लोगों पर जो यहूदा के विरोध आ रहे थे, घातकों को बैठा दिया और वे मारे गए, क्योंकि अमोनियों और मोआबियों ने सेयर के पहाड़ी देश के निवासियों को डराने और सत्यानाश करने के लिए उन पर चढ़ाई की. और जब वे सेर के पहाड़ी देश के निवासियों का अंतर कर चुके, तब उन सबों ने एक दूसरे को नाश करने में हाथ लगाया. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த பொழுது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. यहाँ देखिएगा बहुत बड़ा संकट के बीच में, இங்கே பாருங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையிலே जहाँ ये कुछ करने के लिए उनको कुछ भी समझ में नहीं आया, இங்கே செய்வதற்கு ஒன்றுமே வழி தெரியாத சூழ்நிலையிலே और करने लायक ताकत भी नहीं रहा, செய்வதற்கு பலன் இல்லாத சூழ்நிலையிலே जब परमेश्वर को शरण स्थान के रूप में ले लिया, எப்பொழுது ஆண்டவரை அடைக்கலமாக தெரிந்து கொண்டார்களோ, जैसा हम 40वां भजन संगीता का पहला वचन में देखें, प्रभु आसानी से मदद करते हुए हम देख सकते हैं. எப்படியாக சங்கீதம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே பார்க்கிறோமோ, ஆண்டவர் மிகவும் எளிமையாக அவர்களை மேற்கொள்ள கிருபை ये लोग செய்தார். कुछ नहीं किए, இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, गीत गाते हुए आगे बढ़े பாடல் பாடினவர்களாக முன்னேறினார்கள். और मरे हुए विरोधियों के बीच में जो साधनों को लूटे. அங்கே மரித்து போனவர்களிடத்திலிருந்து காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். अगर आप आगे जाकर पढ़िएगा, நீங்கள் தொடர்ந்து போய் படிக்கும் பொழுது वहां लिखा है 3 दिन तक वे लोग लूटते रहे. அவர்கள் 3 நாட்கள் கொள்ளையடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उतना महान कार्य को परमेश्वर किया, அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள காரியத்தை ஆண்டவர் செய்தார். 3 दिन तक जो है वे लोग इतना जो है सामानों को वहां पर प्राप्त किया. 3 நாட்கள் அவர்கள் எடுக்கும் விதமாக அவ்வளவு பொருட்கள் அங்கே அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். क्या
इस साल के जो पहला सप्ताह में आपका हालत उस प्रकार का है இந்த முதலாவது இந்த புதிய ஆண்டிலே முதலாவது வாரத்திலே உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை இப்படியாக இருக்கிறதா? जरूर उपवास प्रार्थना में हम लोग आनंद के साथ परमेश्वर का वचन को सुने மெய்யாகவே நாம் உபவாச ஜெபத்திலே சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். नया साल के लिए परमेश्वर का वायदा को हम खुशी और आनंद के साथ प्राप्त किए நாம் புதிய ஆண்டிலே சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். हम हर बातों में शामिल हुए खुशी के साथ நாம் சந்தோஷமாய் எல்லா காரியங்களிலும் பங்கு பெற்றோம். लेकिन जब हम इस जो अपना जो व्यक्तिगत बातों में चले आते हैं ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வரும் हमारे பொழுது पारिवारिक बातों में चले आते हैं நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது कभी कभी हमारे सेवकाई का कुछ बातों में हम लोग चले आते हैं அல்லது நம்முடைய ஊழியத்தின் சில பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது शायद ऐसा लगता होगा मैं अपना बल से अपना ताकत से मैं कुछ नहीं कर पाऊंगा ஒருவேளை இப்படியாக இருக்கலாம், என்னுடைய பலத்தினால என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. शायद ये यहोशापात राजा के समान अनगिनत लोग हमारे विरोध में नहीं होंगे ஒருவேளை இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் வந்த எண்ணிக்கை அடங்காத எதிரிகளைப் போல நமக்கு இல்லாமல் இருக்கலாம். लेकिन ऐसा कुछ बातें हो सकता है ஆனால் அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கலாம். आप अपने अनुभव के द्वारा और अपने ताकत के द्वारा कुछ नहीं कर पा रहे நீங்கள் உங்களுடைய பலத்தினாலும் சரி உங்களுடைய அனுபவத்தினாலும் சரி அதை எதிர்கொள்ள முடியாது. इसलिए शायद इस सुबह के वक्त में आपके मन में ये विचार आया होगा ஒருவேளை இந்த காலையில இதனால இந்த எண்ணம் உங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கலாம். मुझे समझ में नहीं रहा क्या करूं எனக்கு ஒன்றும் புரியவில்லை, நான் என்ன செய்வதென்று. इसको मैं पार करने के लिए क्या करना मुझे समझ में नहीं आ रहा இதை கடந்து தாண்டி செல்வதற்கு என்ன செய்வதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. आज हमारे लिए एक परमेश्वर है இன்று நமக்காக ஒரு தேவன் உண்டு. वो ऐसा परमेश्वर है जब हम उसको शरण स्थान के रूप में ले लेंगे அவர் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஒரு அடைக்கலமாக எடுக்கும் பொழுது वो आसानी से हमारे लिए मदद करने वाला एक मददगार है அவர் மிகவும் எளிமையான முறையிலே நமக்கு உதவி செய்கிற ஒரு உதவியாளராய் लेकिन இருக்கிறார். हम जब इन बातों को अध्ययन करते हैं நாம் இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது और एक बात को भी हमें मन में रखना जरूरी है நாம் இன்னொரு காரியத்தையும் நினைவில் வைக்க வேண்டியது அவசியம். जब हम ये शरण स्थान के रूप में परमेश्वर वायदा देते हुए हमारे बीच में है ஆண்டவர் வாக்குத்தத்தமாக நமக்கு அடைக்கலமாக கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற தேவன் कभी कभी उस शरण स्थान के रूप में हम परमेश्वर के पास जाने के लिए हमारे अंदर में मन नहीं लगता होगा சில நேரங்களிலே அந்த அடைக்கலமா இருக்கிற தேவன் அண்டையில் சேர்வதற்கு நமக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். मैं एक वचन के द्वारा थोड़ा सा समझाने के लिए कोशिश करूंगा நான் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைப்பதற்கு मेरे முயற்சி साथ आप செய்கிறேன். खोलिएगा और मत्ती सुसमाचार என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती 23वां अध्याय उसका 37वां वचन மத்தேயு 23வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். हे यरूशलेम हे यरूशलेम हे यरूशलेम हे यरूशलेम तू भविष्यवक्ताओं तू भविष्यता को मार डालता है को मार डालता है और जो तेरे पास जो तेरे पास भेजे गए उन पर हाँ, पथराव करता है पथराव करता है कितने ही बार मैंने चाहा कि जैसे मुर्गी अपने बच्चों को अपने पंखों के नीचे इकट्ठा करती है वैसे ही मैं भी तेरे बालकों को इकट्ठा कर लूं परंतु तुमने न चाहा எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். कभी कभी परमेश्वर का सामर्थ कितनी बड़ा है हम जानते हैं. சில நேரங்களிலே ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருந்த பின்பும் कितने महान कार्यों को कर सकता है हम जानते हैं. எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் நாம் அறிந்திருக்கிறோம். बच्चे बड़े सबको ही जानते हैं. சிறியோர் பெரியோர் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். परमेश्वर जीवित है. ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். परमेश्वर सब कुछ कर सकता है. அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். और आज हम लोग देखें आसानी से संकट के बीच में मदद कर सकता है. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எளிமையான முறையிலே ஆபத்து நேரத்திலே ஆண்டவர் உதவி செய்யக்கூடியவர். लेकिन कभी-कभी हम नजदीक आ नहीं पाते हैं. ஆனால் சில நேரங்களிலே நாம் அவரண்டை கிட்டி சேர முடியவில்லை. मन नहीं करता है. மனது இல்லை. अब मुर्गी को ले लीजिए. நீங்கள் கோழியை எடுத்துக்கொள்ளுங்கள். अचानक कुछ आपत्ति आ रहा है. திடீரென்று ஒரு ஆபத்து வரும் பொழுது वो अलग प्रकार का एक आवाज को देती है. ஒரு வித்தியாசமான சத்தத்தை அது எழுப்பும்.
अलग प्रकार का एक आवाज। ஒரு வித்தியாசமான சத்தம். जब छोटे छोटे वो बच्चों को पता चल जाएगा, எப்பொழுது இந்த சின்ன சின்ன கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும் படுகிறதோ तुरंत जो है उसका पंखों के नीचे चले आता அது है। உடனே தன்னுடைய சட்டைகளின் கீழே வந்து அமர்ந்து मैं விடும். जब इन बातों को विचार कर रहा था, मैं थोड़ा सा सोचने लगा, இந்த காரியங்களை நான் கொஞ்சம் நினைத்து பார்க்கும் பொழுது அப்படியாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். बाहर रहने से और भीतर रहने से क्या फर्क है? வெளியே இருக்கிறதற்கும் உள்ளே இருக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? क्यों कभी कभी हमारा मन नहीं लगता है? ஏன் சில நேரங்களிலே நமக்கு விருப்பம் இல்லாமல் போகிறது? दो बातें। இரண்டு காரியம் உண்டு. अगर हम शरणस्थान के रूप में प्रभु के पास अगर हमें आना है, நாம் அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர் அண்டை வர வேண்டும் என்று சொன்னால் आदिन में रहना होगा கட்டளையின் கீழ் இருக்க வேண்டும். और अनुशासन में रहना होगा। நாம் வழிமுறைகளை பயன்படுத்த கீழ் இருக்க வேண்டும். आदिन में रहना होगा और अनुशासन में रहना होगा। அவருடைய அதிகாரத்திற்குள்ளாக இருக்க வேண்டும், நிபந்தனைகளுக்குள்ளாக இருக்க வேண்டும். जैसा बाहर उड़ते रहते हैं ऐसा नहीं उड़ सकते हैं। எப்படியாக வெளியே பறந்து கொண்டே இருப்போமோ அப்படியாக இருக்க முடியாது. वहां आदिन में रहना होगा। அதனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும். मनमानी जब हम चल रहे थे वैसा नहीं रह सकते। நாம் விருப்பம் போல அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தோமோ அப்படி போக முடியாது. वहां पैर के ऊपर पैर डाल के आराम नहीं कर सकते हैं। அங்க கால் மேல கால் போட்டு அங்க தூங்க முடியாது. 7 को 8 को बच्चे हैं ऐसा रहना होगा। 7-8 பிள்ளைகள் அப்படியாக நாம் நெருங்கி இருக்க வேண்டும். आदिन में रहना है और अनुशासन में भी रहना है। அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டும், நிபந்தனைக்குள்ளாகவும் இருக்க வேண்டும். जब हम इन बातों के लिए हम तैयार नहीं रहते हैं, எப்பொழுது இந்த காரியங்களுக்கு நாம் ஆயத்தமா இல்லாமல் இருக்கிறோமோ, इन सारे बातों को जानने के बावजूद भी, இந்த எல்லா காரியங்களையும் அறிந்திருந்த பின்பும் கூட प्रभु सर्वशक्तिमान, प्रभु सब कुछ कर सकता है, वो आसानी से मदद कर सकता, हम बगल में जा नहीं அவர் पाते। சர்வ வல்லமையுடையவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எளிமையான முறையில் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருந்தாலும் அவர் அண்டை நம்மால் போக इस முடியவில்லை. सुबह के वक्त में हम परमेश्वर के हाथों में अपने आप को सौंपते हुए धन्यवाद देने जा रहे हैं। இந்த காலை நேரத்தில் நம்மை நாமே ஆண்டவர் அண்டை அர்ப்பணித்தவர்களாய் நாம் நன்றி செலுத்த போகிறோம். हम प्रभु के पास हम जाते हुए हम कहने जा रहे हैं, प्रभु तू ही हमारे लिए शरणस्थान है நாம் ஆண்டவர் அண்டை இப்படியாக சொல்ல போகிறோம், ஆண்டவரே நீர்தான் என்னுடைய அடைக்கலம், और मुझे सहायता करने वाला परमेश्वर तू ही है राजा। ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற தேவன் நீர் மாத்திரமே. जब हम शरणस्थान के रूप में रखेंगे, நாம் எப்பொழுது அவரை அடைக்கலமாக வைக்கிறோமோ, बच्चे बड़े आपके जीवन में कुछ ऐसे बातें पहाड़ जैसा भी दिखाई पड़े, சிறு பிள்ளைகளே பெரியோரே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் மலைகள் போல தென்படலாம், परमेश्वर आसानी से मदद कर सकता है। ஆண்டவர் எளிமையான விதமாக உதவி செய்ய முடியும். परमेश्वर जो डील करने का तरीका ही बिल्कुल अलग है, ஆண்டவர் இடைபடுகிற காரியம் முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். आसानी से आपके लिए मदद कर सकता அவர் है। மிகவும் எளிமையான முறையில் உங்களுக்காக உதவி செய்ய आइए हम முடியும். लोग सब कोई खड़े हो जाएंगे, खड़े हो